ஜக்கம்மலோட வாக்கு அருள் கொடுத்தது என்னன்னு சொன்னா, ஆனா காத்து கருப்பு பில்லி சூனியம் கண்டிஷ்டு ஓமளிப்பு இந்த இது வந்து ஜக்கம்மலோட வாக்குல தான் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவல ஜக்கு சொன்னதுனால அந்த ஈஸ்வரனை வந்து இந்த கம்பிலியை போட்டு இருக்கிற கம்பிலியவும் உள்ளூர்ல வந்து சில கட்டுப்பாடுகளோட நாங்க சட்டு போடாம எந்த எந்த பழக்கமே இருக்காது. அந்த மாதிரி அந்த பழக்கங்கள் ஏதாச்சும் உண்டாகும் அந்த மாதிரி வந்துச்சான்னு சொன்னா குடும்பத்துக்கு ஜக்கம்மனோட அருள்வாக்குல வந்து கனாவுல வந்து காப்பு வந்து என்னன்னு சொன்னா நம்ம சமுதாயத்துக்கே ஓந்தப்பட்டது அந்த காப்பு. ஜக்கம்மலோட வாக்கு காப்புக்கு ஓந்தப்பட்டது. அந்த காலத்துல வந்து ஜக்கம்மலை வந்து என்னன்னு சொன்னா வெள்ளைச்சேலை தான் கட்டும். வெள்ளைச்சேலை கட்டி நிவர்த்தியானது பக்தியானது. அதை மட்டும் அந்த காப்பை வச்சுட்டு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப நம்ம தேனி மாவட்டத்துல பார்த்தோம்னா குண்டல் நாயக்கம்பட்டி கிராமத்துல வந்து ஒரு மரபு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க வந்து ஆண்கள் வந்து சட்டப்பட மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க கொடுக்குற வாக்கு வந்து பழிக்கும். இதன் மூலயமா நிறைய பக்தர்கள் வந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரபு நம்பிக்கை இருக்கு. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஜக்கம்மா தெய்வம்னா யாரு, அவங்கள பத்தியும் சொல்லுங்க. உங்களோட அந்த வாக்கு பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஜக்கம்மாள் தேவரா ஜக்கம்மா முக்கால் இது குண்டலாய்க்கம்பட்டி கிராமம். நான் வந்து பாரம்பரியாமே தலைமாரியாவும் இந்த ஊர் சமுதாயத்தைப்படி இந்த ஊர் வழக்கப்படி ஆதி காலத்துல இருந்து வந்து என்ன சொன்னா வார ஆளுகளுக்கு காத்து கருப்பு பில்லி சூனியம் கண்டிஷ்டு ஓமலுப்பு பேய் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பல தீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி ஜக்கம்மலோட அருள்வாக்களோட இதை பூஜை பண்ணி நவகிரகங்களை பூஜை பண்ணி நவராத்திரம் விஸ்தனத்திலை பூஜை பண்ணி அமாவாசை அடிச்சு பூஜை பண்ணி கொடுத்தா இது ஜக்கம்மலோட வாக்குகளோட அது வந்து நிவர்த்தி பண்ணிடும். இதுதான் அம்மாவோட வாக்கு. இந்த அம்மாவோட வாக்குல வந்து என்னன்னு சொன்னா அம்மா வந்து ஜக்கம்மலை வாக்கு கொடுத்தது வந்து விஸ்தனை சொன்னா முன்னொரு காலத்துல வந்து ஆதி காலத்துல ஒரு தேசத்துல இருந்து ஜக்கம்மலோட வாக்கு பிறப்பு வந்து நம்ம ஜக்கம்மலுக்கு வந்து ஓந்தப்பட்டது பசுமாடு. இதுதான் உண்மை. அந்த பசுமாடுல வந்து தொழுவுல வந்து பிறந்தது ஜக்கம்மலோட வாக்கு. அந்த ஜக்கம்மலோட வாக்கு பிறந்ததுனால அப்ப அந்த காலத்துல வந்து அந்த தேசத்துல வந்து நம்ம வந்து நாட்டுல இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் விட்டு எல்லாரும் மன போகமுல அப்படின்னு சொல்லி ஜக்கம்மாள் வந்து தேசத்துல விட்டு தேசம் வந்துடுச்சு. வந்ததுனால நாங்களும் நம்ம அம்மாவோட வாக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஜக்கம்மலோட அருள் வாக்குகளோட ஜக்கம்மலோட நமகரகத்துல வந்து மூங்கிலி கூடையில வந்து அந்த ஆவல ஜக்கு வந்து அந்த ஜக்கம்மலோட பொருந்தப்பட்டது பசுமாடுகளை அங்க அந்த தேசத்துல இருந்து தென் தேசத்துக்கு வந்தப்ப நம்ம ஜக்கம்மலோட வாக்கு நம்ம பசுமாடுகளோட போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆவல ஜக்கு வந்து மூங்கிலி கூடையில வந்து ஜக்கம்மலோட அருள் வாக்குல வச்சு அங்கிருந்து வந்ததுனால அந்த மாடுகளை வந்து ஏழோட மலைக்கு அங்கிட்டு 7 தேசத்துக்கு அங்கிட்டேவும் அந்த பசுமாடுகளை வந்து விரண்டி போயிடுச்சு. விரண்டு போனோன்னா அந்த ஆவலத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு சொன்னா நம்ம அருள் வாக்குல நம்ம ஜக்கம்மாள் வந்து இந்த மாதிரி வந்ததுனால எதுக்கு இந்த மாதிரி விரண்ட போகுதுன்னு சொல்லியதுனால அந்த ஜக்கம்மலோட வாக்கு சொல்லியிருக்கு. என் கூட பிறந்தது 7 அண்ணன் தம்பிகள். 7 அண்ணன் தம்பிகளுக்கு வந்து இந்த பெரியண்ணாவளுக்கு அந்த வாக்கு கொடுத்தான்னு சொல்லி ஜக்கம்மாள் வந்து அந்த வாக்கு கொடுத்தது. அந்த வாக்கு கொடுத்ததுனால கம்பிலி கம்பு மூங்கிலி கம்பிலியை வச்சு அவங்க ஆவல ஜக்கு கொடுத்தது. ஆவல ஜக்கு வந்து ஆவல சித்துக்கு அந்த மாதிரி வாக்கு கொடுத்ததுனால அந்த ஆவல ஜக்கு வந்து இந்த மாதிரி ஜக்கம்மலோட ஒந்தப்பட்டது தெய்வ வாக்களோட பசுமாடுகள் வந்து எல்லாரும் விட்டு எல்லாரும் மனவிட்டமான போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆவல ஜக்கு வந்து கண்ணீர் வனங்களத்தோட இருந்ததுனால இதே இந்த ஆவல சித்து வந்து நம்ம இந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி போயிருக்கே இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால நம்ம ஆவலுக்கு வந்து குரல்ல உச்சாட்டத்துல இந்த மாதிரி பங்கம் போயிட்டு இருக்கு. நம்ம தெய்வமே எல்லாரும் விட்டு எல்லாரும் போகுதுன்னு சொல்லி அதனாலதான் இந்த பசுமாடுகளை பிறமே விரண்டி போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஈஸ்வரனோட தவத்துல போய் நம்ம கேட்போமான்னு சொல்லி வந்ததுனால அந்த ஈஸ்வரனை வந்து என்ன வாக்கு சொல்லியிருக்காருன்னா உன் வாக்கு என்ன, உன் வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டதுனால என் வாக்கு ஜக்கம்மலோட வாக்கு அருள் கொடுத்தது என்னன்னு சொன்னா ஆனா காத்து கருப்பு பில்லி சூனியம் கண்டிஷ்டு ஓமளிப்பு இது வந்து ஜக்கம்மலோட வாக்குல தான் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவல ஜக்கு சொன்னதுனால அந்த
ஈஸ்வரனை வந்து இந்த கம்பிலியை போட்டு இருக்கிற கம்பிலியவும் அந்த மூங்கிலி கம்பி இந்த இதோட ஜக்கமோட அருள்வாக்கிலேயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஈஸ்வரனும் கொடுத்துருக்காரு. அந்த ஈஸ்வரனை கொடுத்ததுனால அந்த தேசத்திலிருந்து வந்ததுனால அதில் வாக்கா வச்சுட்டு நாங்கள் வார நபர்களுக்கு வார மக்களுக்கு வந்து காணிக்கை இல்லாமலே நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கும் ஒரு விருத்தி இருக்கும், எங்க சமுதாயத்துக்கு ஒரு விருத்தி நல்லா இருக்கும். அது வயசுலேயே இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆதி காலத்திலிருந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். சாமி, இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க சமுதாய மக்கள் வந்து ஆண்கள் வந்து சட்டப்பட மாட்டாங்க, அதுக்குரிய காரணம் என்ன? அதுக்குரிய காரணம் என்னன்னு இருந்தா ஜக்கம்மலோட அன்னைக்கே சட்டப்படாது, கையில காப்பு. அந்த காப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதையும் சொல்லி. அந்த காப்பு வந்து என்னன்னு சொன்னா நம்ம சமுதாயத்துக்கே ஓந்தப்பட்டது அந்த காப்பு. ஜக்கம்மலோட வாக்கு காப்புக்கு ஓந்தப்பட்டது. அந்த காலத்துல வந்து ஜக்கம்மலை வந்து என்னன்னு சொன்னா வெள்ளைச்சேலை தான் கட்டும். வெள்ளைச்சேலை கட்டி நிவர்த்தியானது பக்தியானது. அதை மொத்தம் அந்த காப்பை வச்சுட்டு அந்த பாய்ச்சி போட்டுருவாங்க இப்படி சைடு வாக்கு, அதோட பாசி அதுதான் இப்பயும். அதே மாதிரி நம்ம ஜக்கம்மலை இந்த மாதிரி சட்டை போடலையான்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுனால அதோட ஆதி காலத்திலிருந்து சின்ன இதுலேருந்து பெரிய வரி வரைக்கும் நம்ம சட்டை போட மாட்டோம். இப்போ வந்து காலங்கள் அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் நம்ம அதே மாதிரி வெளியில் போனால் இப்போ சட்டை போட்டுக்கிடுவோம். சின்னதில் இருந்தாலும் சரி, வயசு பேர் இருந்தாலும் சரி, முதிகார்கள் இருந்தாலும் சரி, அதே வெளியில் போய் சட்டை போட்டுக்கிடுவோம். அது மட்டும் உள்ளூரில் வந்து சில கட்டுப்பாடுகளோட நாங்கள் சட்டை போடாமல் எந்த பழக்கமே இருக்காது. அந்த மாதிரி அந்த பழக்கங்கள் ஏதாச்சும் உண்டாகும், அந்த மாதிரி வந்துச்சான்னு சொன்னால் குடும்பத்துக்கு ஜக்கம்மலோட அருள்வாக்குல வந்து கனாவில் வந்து ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அது குடும்பத்திலேயே ஒரு சோதனைகளை காமிக்கிறதுனால இது நம்ம அந்த மாதிரி பண்ணாலதான் நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி சோதனைகள் காமிக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப ஜக்கம்மாவுக்கு மன்னிப்பு கேட்டு அதை நாங்க நிவர்த்தி பண்ணிக்கிறோம். சாமி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதியில இருந்தா இந்த ஊரை வந்து ஒரு வாக்கு கேட்டுட்டு போறாங்க? எந்தெந்த ஊரான்னு சொன்னா நம்ம தெரிஞ்சாலும் இல்லை, என்ன சுற்று கிராமங்கள், இந்த வெளியே தேனி, மதுரை, போடி, இந்த மாதிரி சுற்றி கிராமங்கள்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வெளியில வந்து சில மாவட்டங்களில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணி என்னென்ன குறைகள் இருக்காக வந்து வாக்கு கேட்கிறாரு? வாக்கு கேட்குறான்னு சொன்னா செய்வேன் என்று சில வார்த்தைகளே வருது, திட்டு முறைப்படன்றது எல்லாம் சில விதத்துல வருது. அது எதனால கண்டிஸ்ட் ஓமளப்பு, பில்லி சூனியம் சரிதானா, இது மாதிரி வெள்ளாம் விளைச்சல் சரியில்லை என்றால், தொழில் விருத்திகள் சரியா அடையலை என்றால், அதே மாதிரி ஜாதகத்தையும் பார்த்து அந்த மாதிரி தொழில் முடக்கம் வருது. ஜாதகத்துல எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதனால எதுக்கு தொழில் முடக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. வாரதுனால சில கண்டிஸ்ட் ஓமாளப்புனால சில அதோட தொழிலை வந்து சில முடங்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அது ஏன்னு சொன்னா ஒரு காத்தடிக்குது, காத்தடித்தா தன் போக்க காத்தடிச்சுக்கே இருக்கு. அதுல நம்ம படலை கட்டி மறைச்சாச்சுன்னா அந்த காத்து கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குல்ல, அதே மாதிரிதான் இது. அந்த ஜக்கம்மா தெய்வத்தை வழிபாட்டு முறைகள் என்ன? எந்தெந்த நாட்கள்ல வந்து விசேஷ நாட்கள், திருவிழாலாம் எப்படி கொண்டாடுறீங்க? திருவிழா வந்து அது வந்து எங்கள் சமுதாயத்தை விட ஜக்கம்மா அலுவலகம் நம்ம சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே போறாமே நம்ம சமுதாயத்தை படி வருவாங்க சரிதானே. அது வயசு 31 வருஷத்துக்கு ஒரு வட்டம் சாமி கும்பிடும். அங்கே வந்து திருவிழா வந்து 15 நாட்கள் நடைபெறுதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து வழிமுறைகள் என்னன்னு சொன்னால் நம்ம சமுதாயத்துகளை எங்கெங்கே சில பசுமாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் பசுமாடுகளை பூராமே அவங்க ஊர்ல இருந்து அங்கே ஜக்கம்மல் கோயில் வாசலுக்கும் கொண்டு போய் அங்கே வந்து அந்த மாடுகளை வச்சுட்டு நாங்கள் சமுதாயப்படி சில முறைகளை அங்கே பசுமாடுகளுக்கு சில முறைகளை போட்டு அங்கே சாமி மூங்கில் கூடையில் வச்சு அங்கே வந்து எப்படின்னு 15 நாட்கள் என்று சொன்னால், ஆனால் பொங்க ஏகப்பட்ட எத்தனை ஆயிரம் பொங்க நடக்கும் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தலைமுறைக்கு 2 வட்டம் தான் தரும். எந்த ஊர்ல இது ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க? ஊர் எந்த ஊர்ல வந்து இது வந்து விசேஷமா கொண்டாடுவாங்க? விசேஷம் கொண்டாடுவோம்னா ராஜபாளையம் பக்கம் ஆர்பட்டி எதுக்கோட்டை ஜக்கம்மாள் கோயில், அதுதான் மூலஸ்தானம். அடுத்து வந்து அங்கிருந்து கிளைகள் அவங்க ஊர்ல வந்து நாங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறோம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு வட்டம் மாய்சு பச்சில. ஒவ்வொரு மாசி பச்சைக்கும் வந்து ராஜபாளையம் பக்கம் ஜக்கம்மா கோயில் வந்து குலதெய்வமா இருக்குது. மாய்சு பச்சைக்கு வந்து சில குலதெய்வங்களை வந்து அவங்க ஊர்ல இருக்கிறது மாய்சு பச்சை கும்பிடுவோம். பெரிய தெய்வம் கும்பிடுறது வந்து 31 வருஷத்துக்கு. ஐயா, இந்த ஊருக்கு குண்டல நாயக்கன் பட்டின்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? குண்டல நாயக்கன் எப்படின்னு சொன்னா
வந்து நாங்கள் வந்து தென்னாட்டில் இருந்தோம். தென்னாடு ஜக்கம்மாளோட பாதத்தில் இருந்தோம். அங்கிருந்து வந்ததுனால பஞ்சம் போலக்கு அப்புறம் அந்த வரிமைகள் கூடுதல்னால அந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஜெமினிக்கு போவோம், இப்போ கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்திருக்காங்க. நடந்தே வந்ததுனால இந்த போடி ஜெமினில் கேட்டோம்னா அப்போ நம்மளோட இதில் இங்கே இருங்க அப்படின்னு இது பூரா இங்கே பூராமே வனமாக இருந்துச்சு. வனமாக இருந்தது. இப்போ வந்து சும்மா ஒரு ஆடு ஒரு 2 வீடு அப்படி குண்டல் நாய்க்கன் பட்டி அப்படி அர்த்தம் பண்ணி சொன்னால் நம்மளுக்கு வந்து மாமா இன்னொரு தாத்தா வந்து மாவன் வச்சார். அதே மாதிரி மாவன் வச்சுன்னு அங்கேருந்து வந்திருக்காரு. வந்ததுனால அவர் தான் தலைமை. யார்? குண்டல் நாய்க்கன். அப்போ பேரை வச்சுன்னு வந்து குண்டல் நாய்க்கன் பட்டி அப்படின்னு சொல்லி வச்சது அந்த பேர்.